செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சற்று நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்க உள்ளது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இதுவரை நடைபெற்ற விசாரணை நிலவரங்களை பதிவு செய்யலாம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விரிவான விசாரணை கோரி, குறிப்பாக நீதிபதி தலைமையிலான ஒரு விரிவான விசாரணை கோரி தாவேக சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு, அது மட்டுமல்லாமல் கரூரில் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவருடைய குடும்பத்தினர் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் ஆகிய விசாரணை என்பது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அதன் மீதான இடைக்கால உத்தரவுகளை இன்று உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் விரிவான ஒரு விசாரணை என்பது நாள் முழுவதும் கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அரசு தரப்பு மற்றும் தாவேகா தரப்பில் பல்வேறு வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டன. அதற்கு பிறகு இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்று இடைக்கால உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட உள்ளது. அதில் குறிப்பாக அந்த கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவருடைய குடும்பத்தினை சார்ந்த செல்வராஜ், பிரபாகரன் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகிய 3 பேரும் தாங்கள் இந்த மனுக்களை தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு முறையீட்டை இன்று நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரனுடைய அமர்வில் முன்வைக்க உள்ளதாகவும், தங்களுக்கு தெரியாமல் சிபிஐ விசாரணை கோரி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்க உள்ளதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. 10:30 மணிக்கு அது தொடர்பான முறையீட்டை அவர்கள் செய்ய உள்ளார்கள். அதே சமயத்தில் இந்த விவகாரத்தில் ஒரு இடைக்கால உத்தரவையும் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இது போன்ற இந்த மாதிரியான மனுக்கள்ல முன்னதாக எது மாதிரியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது? இன்றைய தீர்ப்பு எதை எதிர்நோக்கி இருக்கும் என கூறப்படுகிறது சுசித்ரா? கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணை அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பல்வேறு உத்தரவுகளுக்கு எதிராகத்தான் கேள்விகளை நீதிமன்றமானது நீதிபதிகள் முன்வைத்ததை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அமர்வானது எதன் அடிப்படையில் இந்த சுமோட்டோ வழக்கு பதிவு செய்து எஸ்ஐடி, அதாவது சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணைக்கு உத்தரவை பிறப்பித்தது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு உரிய ஒரு விரிவான பதிலை வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தமிழ்நாடு அரசு தரப்புக்கு முன்பு வழங்கி உத்தரவிட்ட நிலையில் இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் கூடுதலாக ஒரு நீதிபதி ஒருவரை இந்த புலனாய்வு குழுவினை மேற்பார்வை செய்வதற்காக அவர்கள் நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. முழுமையான அந்த ஒரு எஸ்ஐடியினுடைய விசாரணையை ரத்து செய்யக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை தான் தமிழக அரசாங்கமானது முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மூத்த அதிகாரியான ஆஷா கர்க் தலைமையிலான ஒரு குழுதான் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. அந்த குழுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டதே தவிர தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட குழு அல்ல என்ற ஒரு விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கமானது அன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது. அதன் அடிப்படையில் இந்த குழுவினை மேற்பார்வை செய்வதற்கான ஒரு நீதிபதியை நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகத்தான் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் கூடுதலாக தாவேகா தரப்பில் அல்லாமல் மற்ற மனுதாரர்கள் தாக்கல் செய்த அந்த மனுக்களை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.